Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல பேக்கரி ஸ்டைல்ல நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்நாக் தான் நம்ம செய்ய போறோம். நிறைய ஸ்நாக்ஸ் வந்து நம்ம பேக்கரியில போய்ட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனா அதுல பாதி ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வீட்லயே செய்யலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனா செய்யிறது கஷ்டம்னு நினைச்சிட்டு நம்ம கடையிலே வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய வெறும் கடலை பருப்பு மட்டும் வச்சு நல்ல ஒரு டேஸ்டியா முறுமுறுன்னு ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் செய்ய போறோம். 1 கப் கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி கடலை பருப்பு பார்த்து வாங்கிக்கோங்க. அதாவது நம்ம பருப்பு ஊற வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறதுனால பருப்பு வந்து நல்லா முழுசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏதாவது வண்டு வச்சுட்டு பருப்பில் சின்ன சின்ன ஓட்டம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருந்ததுன்னா தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போடும்போது மேலே வந்து எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கடையில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கடலை பருப்பை வாங்கிட்டு வந்து இந்த ஸ்நாக்ஸ் செய்யுங்க, அப்போ நல்லாயிருக்கும். 1 கப் கடலை பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 முறை பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை தண்ணியில் ஒரு 2-3 முறை நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். பருப்பு நல்லா ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பை வந்து நான் வந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஊற வைக்கும்போது சின்ன பாத்திரமாக இருந்தது. அப்புறம் பருப்பு ஊற பார்த்தீங்கன்னா பருப்பு அதிகமாக உபரி ஆகும். அதே பாத்திரத்தில் இருந்தால் சரியாக ஊறாதுன்னு நான் பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். நல்லா பருப்பு ஊறினதுக்கப்புறமாவும் ஒரு 2 முறை நான் தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம வெறும் பருப்பு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டியில் கடலைப்பருப்பை வடிகட்டி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இருக்கிற எல்லா தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணியில் வடிகட்டி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அதனால் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணும். வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது. நிழல்லையே வந்து தண்ணி மட்டும் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம காய வச்சுக்கிட்டால் போதும். எண்ணெயில் போடும்பொழுது தண்ணி இருந்ததுன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே நிழல்லையே துணி மேலே கடலைப்பருப்பை போட்டு விட்டுருங்க. அப்பப்போ வந்து கொஞ்சம் கையை வச்சு இப்படி கலந்து கொடுத்தீங்கன்னா எல்லா பக்கமும் தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு காஞ்சி வந்துடும். அரை மணி நேரம் இப்படி இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபேன் காற்றுலேயே வந்து கடலைப்பருப்பை காய வச்சுக்கிட்டேன். நல்லா ஈரமாக தான் இருக்கும், ஆனால் தண்ணி வந்து எதுவுமே இருக்காது. பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கடலைப்பருப்பு போட்டு பொரிக்கும்போது எண்ணெயில் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் பொரிச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்துக்கலாம். தண்ணியில் ஊற வச்சுட்டு வறுக்கிறதுனால ஸ்டார்டிங் எண்ணெயில் வைக்கும்போது இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாக போயிடும். ஆனால் பருப்பு வந்து ஏதாவது ஒன்றாவது ஓட்டையாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே எண்ணெய் போயிடுச்சுன்னா வெடிக்கும். நல்லா பூச்சி வண்டெல்லாம் எதுவும் வைக்காத பருப்பாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்லேயே சூப்பராக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். அப்படியே வடிகட்டியை வைக்காமல் கொஞ்சம் அப்பப்போ கரண்டியில் வந்து கலந்து கொடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயில் வைக்கும்போது எந்த மாதிரி நல்லா நுர பொங்கி வந்துச்சு. இப்போ பாருங்கள், எல்லா கொதியும் அடங்கிடுச்சு. நல்லா வெந்திருக்கும். நீங்கள் கலர் வரலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டுருச்சு பாருங்கள். சும்மா லைட்டாக தான் கலர் மாறும். நீங்கள் கலர் மாறலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப தீஞ்சிடும். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் எல்லா கடலைப்பருப்பையும் எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கடலைப்பருப்பையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது முந்திரி கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி வடிகரண்டி யூஸ் பண்ணி வறுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதும் எடுத்துக்கிறேன். பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்து சும்மா லைட்டாக நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பூண்டும் கூட சேர்க்கும் போது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பூண்டோட மனம் அப்புறம் எண்ணெயில் நல்லா வறுப்பட்டு வரும் பாருங்கள். அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டும் ஓரளவுக்கு வறுப்பட்டதும் எடுத்துக்கிறேன். கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். டிஷ்யூ பேப்பரில் போட்டோம்னா கருவேப்பிலையில் இருக்கிற எல்லா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்து டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுட்டேன்.
முந்திரி சேர்த்துருக்கேன், வறுத்து வச்சுருக்கிற பூண்டு, இது மூணையும் முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம உப்பு காரம் எதுவுமே சேர்க்கலை, இனிமேல் தான் சேர்க்கணும். தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்றது போல் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஸ் ட்ரபிளை உண்டு பண்ணும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஸ்நாக் பிடிக்கும், அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்ருவோம், கேஸ்னெல்லாம் பார்க்க மாட்டோம். அதனால் இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக இப்போ இது கூட வறுத்து வச்சுருக்கிறேன் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். முதலே சேர்த்துருந்தோம்னா ரொம்ப தூளாக உடஞ்சிரும், அதனால் நான் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக பேக்கரியிலலாம் விற்கிற மாதிரியே நம்ம நல்லா டேஸ்டியாக வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதுக்காக நம்ம கடையில் போய் எந்த ஒரு பொருளும் வாங்க போகிறதில்ல. வீட்டில் எப்படியும் கண்டிப்பாக கடலைப்பருப்பு இருக்கும். அந்த கடலைப்பருப்பை ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. இது கூடவே ஆம்ச்சூர் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இன்னும் அது டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். எதுவுமே வேணான்னு நினச்சிங்கன்னா வெறும் உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக மொறுமொறுன்னு நல்லா வந்திருக்கு ஸ்நாக். பருப்பு நல்லா ஊறினதுனால சீக்கிரமாக வறுபட்டுருச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. நீங்கள் பருப்பு சரியாக ஊற வைக்கலன்னா ஒரு மாதிரி கட்டன்னு இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. நல்லா டேஸ்டியாக சூப்பராக கடலைப்பருப்பு நல்லா மொறுமொறுன்னு நம்ம வறுத்து எடுத்தாச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்நாக்கை வந்து செஞ்சுட்டு நீங்கள் ஒரு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் 10 நாள் ஆனால் கூட நமத்து போகாமல் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். அப்பப்போ செஞ்சு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் இது போல் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.